ஹே ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎஸ் vlogs. என்னடா எல்லோரும் மாதிரியும் இவங்களும் பைக் எடுத்துகிட்டு ஒரு ரைடுக்கு கிளம்பிட்டாங்கன்னு யோசிப்பீங்களே. கண்டிப்பாக யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு யோசிக்கிற எல்லாருமே போகக்கூடிய 2 இடம், ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று ஏலகிரி. ஸோ இப்போ நாங்கள் ஏலகிரி தான் போயிட்டுருக்கோம். 1 டே ட்ரிப்காக சாட்டர்டே கிளம்பி சண்டே ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி பூந்தமல்லி, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, அங்கேருந்து ஏலகிரி. ஸோ இதுதான் எங்களோட பிளான். ஸோ ஏலகிரிக்கு நீங்கள் சென்னையிலேருந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா அனதர் ரூட் பஸ் எடுத்திங்கன்னா இங்கேருந்து வாணியம்பாடி போயிட்டு ஸோ அங்கேருந்து நீங்கள் லோக்கல் பஸ் இருக்குது, அதில் ட்ராவல் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பை ரோட் பார்த்தீங்கன்னா பைக் ஆர் கார் பார்த்தீங்கன்னா சேம் ரூட் தான். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி ஒன் வே நான் சொல்கிறது. ஸோ 4 to 4.5 hours ட்ராவல் ஆகும். ஸோ போகிற ரோடு எல்லாமே நல்லா தான் இருந்தது. சம் பிளேசஸ் மட்டும் டைவர்ஷன் போட்டிருந்தாங்க. பட் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். மார்னிங் டைம் ஓகே, பட் நைட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி. என்னங்க இவன் காலையில் ஏதோ வீடியோ போட்டான், அடுத்த ரோடை மட்டும் காட்டானேன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ட்ரிப்பாக கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் நீங்கள் கீழே பார்த்துருக்கலாம். கிளம்பி போயிட்டுருக்கோம். கரெக்டாக எக்ஸாக்டாக 3வது ஸ்டாப் வேலூர். செம்மையாக இருந்தது. ரோட்ஸ் எல்லாமே வரும் நல்லா பக்காவாக போட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துக்கு நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் மேலே ஏற ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 12 o'clock போல் ஆம்பூர் ரீச் ஆகிட்டு அங்கே ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருந்தோம். ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். ஒரு 20 to 25 minutes நாங்கள் ஏலகிரி ஹில்ஸ் மேலே ரீச் ஆகிட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு ஸோ ரூம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது வீடியோவில் பாருங்கள். ஸோ ஒரு வழியாக ஏலகிரி ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூம்லேருந்து இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது பார்க்குக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கோம். ரூம் டூர்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நைட்டுக்கு காட்டுறேன். இப்போ டைம் இல்லை, அதனால் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு ரூம் டூரும் இந்த ரெசார்ட் பற்றி என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழியாக ஏலகிரி ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சின்னதாக ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு ஸோ எங்கே ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் வாட்சிங் அது இருக்கும். ஸோ உங்களுக்கு நாங்கள் கீழேயும் போடுற இமேஜஸ், நாங்கள் லாஸ்ட் டைம் போன இமேஜஸ் நான் போடுறேன். பட் இந்த டைம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். பிகாஸ் ஃபண்டேரா பார்க் அப்படின்ற பேர்ட் வாட்சிங் இதில் போன நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அங்கே போனாலுமே நார்மலாக தான் இருக்க போகுது அப்படின்ற ரீசன்னால் அதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு சைட் சீயிங் மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு பார்க் அது. ஸோ அந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
சின்ன பசங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது. பெரியவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும், பட் சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்தது. இந்த பார்க்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஷாப்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அங்கே பை பண்ணிக்கலாம், பட் உங்களுக்கு நெசசரியாக இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். ரேட் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. எதுவுமே பெருசாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வச்சுருக்க மாதிரி அந்தளவுக்கு பெரிய ரேட்லாம் கிடையாது. இதுதான் ஏலகிரியோட ஃபோட்டோஸ், லைக் ஃபோட்டோஸ். ப்ரோ 3 மணிக்கு மேல கண்ணு தெரியாது ப்ரோ. அந்த கண்ணை மூடுறா, இந்த கண்ணை மூட முடியாது. அதனால அப்பனா திருப்புங்க அந்த பக்கம். ஐயோ ஐயோ கஷ்டம் ப்ரோ. லொட்ட சூப்பர் பா. அந்த மரத்துக்கு மேலதான் படிச்சானுங்க. போடா போடா சொல்ல ஒன்னு அடிச்சு ஒன்னே பாக்குறா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்ப நீங்க சொல்றது அடி பாருங்க. எது சொல்லு, எது அடினோம், எந்த பிளேட் அந்த பிளேட் மரலாம் இருக்கு மச்சான். எது போய் நில்லு மச்சான். எந்த பிளேட் மச்சான் அந்த பாட்டில் அங்க வைடா, அது மேல வைடா. ப்ரோ இரு ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, பாட்டில் அது மேல வைடா. பரவாயில்லை ப்ரோ, பெப்சி தான். ஏய் மச்சான் மேல மேல கம்பி மேல கம்பி மேல. டேய் நான் அடிச்சிரோடா டேய். ஏய் மச்சான் கரெக்ட்டா அந்த கொக்கோ கோலா அடறா. உங்களுக்கு அந்த கொக்கோ கோலா அடிச்சா டாஸ்க்டா. வேஸ்ட் ஆக போகுது. பரவாயில்லை பரவாயில்லை. தள்ளி போய் ப்ரோ. ஏய் ஓடா. நீ வராதீங்க ஓமான். ஏய் எனக்கு நாளை என்ன பண்ணது என்ன மூடு. அடிக்கிற மாதிரி அவனுக்கு அடிக்க தெரியாது. நான் ட்ரை பண்ணேன். ஏய் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் அடிச்சிருங்க அந்த பாட்டில. போடுங்க அடிக்கலாம். மச்சான் ஒரு கல்ல எடுத்துக்கோ மச்சான் கையில. மச்சான் ஒரு கல்ல எடுத்துக்கோ. எந்த கண்ண மூடுவா, இந்த கண்ண மூடுவா, இந்த கண்ண மூடுவியா? எல்லா கண்ணையும் மூடுறேன் பாருங்க. இல்ல நான் வெயிட் பண்றா. கண்ண மூடு. கேப் அடிப்படுது. கேப் தானடா கேப். சரியா? ஆட்டாவா போய் கையில நீ. ஆட்டா. கரெக்ட்டா தள்ளதுடா. ஆஹா. எப்படி பத்தல? மாஸ் மாஸ். படிச்சீங்களா? சொல்லுங்க ப்ரோ. இப்போ லேசர் இல்லாம அடிக்கிறாரு ப்ரோ. அவரு அடிச்சாருன்னா கரெக்டா அது படணும். பட்ரிச்சி போதும் போதும் வர பாருங்க. இவன் தான் ஒரு வகையான ஹாரர் மூவி. இது எவ்வளவு வலி எங்க இருக்கு? பேசுமா ப்ளீஸ். ஸோ நாங்கள் போய் உள்ளே போயிட்டு நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹாரர் ஹவுஸ் அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களை போனாலும் எப்போவுமே எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியுமே. பேயை கூட பயம்பூத்தி அனுப்பிச்சி விட்ருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நாங்களும் பேயை பயம்பூத்தி அனுப்புகிறன்ற பேரில் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தோம் உள்ள. உடஞ்சிட போதுடா தம்பி, ஸ்லோவாடா. எந்திரிக்க முடியல. ஸோ இங்கெல்லாம் கேம்ஸ்லாம் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ரெசார்ட்கே ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வரும்போது இந்த ஒரு ஓடை மாதிரி பார்த்துருந்தோம். ஆக்சுவலி எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியல. இந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்குது, பட் எங்கேருந்து தண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னே தெரியல. ஸோ அது சும்மா ஜஸ்ட் பேசிவிட்டு அது ஜஸ்ட் அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கலாம், ஏன்னா வந்து எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிவிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். சொல்லுங்க கார்த்தி. யோ இந்த ட்ரிப் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆசம், அமேசிங். அதுவும் டவுலோட எடுப்பேன். அவ்வளோ ட்ரெஸ் போட்டு வந்தா அப்பெல்லாம் எடுக்காம இப்போ டவுலோட எடுக்கிறியே. இது இருக்கு புது ட்ரெண்டா? புது ட்ரெண்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. போடுது
சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள். அந்த அந்த காஸ்ட்யூம் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க காட்டி. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு. ஆக்சுவலாக இங்கே 6 o'clock க்ளோஸிங்கு. பட் எங்களுக்காக 1 hour வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் பெர்மிஷனோட. ஆமாம், ஸ்பெஷல் கிளாஸ் போகிற பசங்க. ஃபைனலி நாங்கள் ஏலகிரி வந்துட்டோம். ஒரு பைக் ட்ரிப். ட்ரிபிள் ஸ்டோரியா? கூகுள் மேப் சொதப்பி ரூட்டு தெரியாம கூகுள் மேப் சொல்லுறா, அதுதான் ஐடியா. கூகுள் மேப் சொல்லி ரூட்டு தெரியாம மோஸ்ட் गाइस இவங்க ரெண்டு பேருமே வெறும் மோஸ்ட். ஆனா செம்ம பிளேஸ், செம்மையா இருந்தது, செம்மையா ஜில்லுன்னு இருக்கு. ஆனா யார் என்ன பண்ணான்னு தெரியல, கொஞ்சம் சூடாகுது. ஒன்னு நடுவுல இருந்தா பண்ணிட்டு வருது. 3 பேர் தான் இருக்காங்க. சோ கார்த்தி சார், நீங்க சொல்லுங்க, இந்த ட்ரிப் எப்படி இருக்கு? ஆசம். வேற அது தவிர, ஆசம் தவிர எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ராங் ரூட் போனோம்ல, அதுதான் நல்லா ஆசம். எனக்கு தெரிஞ்சு உங்க கூட வந்ததே ஆசமா தான் இருக்கு. பெருமையா இருக்கு. எனக்கு என்னவோ பர்சனலா நம்மலாம் ஒண்ணு லாங் டைம் நம்ம தனியா பேச்சுலர் வந்திருக்கோம். நம்ம பேச்சுலர் தானே இல்லையா? ரேகா கேட்டுக்கோ, நான் பேச்சுலர் இல்லைங்க. நான் ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள இருக்கு. நான் ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள தான் இருக்கா. நான் பாத்துங்க. அடுத்து ரோகிணி கேட்டுக்கோ அப்படி சொல்லுவான். சரி, யார் யார் கீழே உட்காராம பார்க்கலாமா? எவ்வளோ நேரம் உட்காராம பார்க்கலாமா? கிட்டக்க வந்துடுறாரு. ஏன்னா 2 பேரும் எப்பயும் எதுப்பீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கணும்ல. அதெல்லாம் ஏமாற்ற மாட்டோம். அதெல்லாம் நம்பிட்டேன். நான் உங்க 2 பேர் கையை பிடிச்சி கீழே உட்காறேன். ஓகே, 1 2 3. கெவின் எஞ்சிட்டான். எதிரிக்காம சொல்லலாம்ல மச்சான். நான் எந்திரிச்சேன், அவரு கெவின் எந்திரிச்சிட்டான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே ஒன்றானதால் நல்லா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு நாள் இப்படி கிடைக்குமான்னு தெரியல. அதனால் இருக்கிற நாளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் கேம்ப் ஃபயர் போனோம். ஸோ அங்கே நாங்கள் என்ன பண்ணோன்றதை நீங்கள் பாருங்கள். எப்பவும் போல் டான்ஸ், அது மட்டும்தான். ஸோ இந்த டான்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ அந்த டான்ஸ் என்னன்றது நீங்களே பாருங்கள். மியூசிக். ஸோ டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு ஃபன்னாக யூனோ கேம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக. யூனோ கேம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூனோ கேம் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு ஒரு வழியாக தூங்கலான்னு சொல்லி செட்டில் ஆகிட்டோம். ஸோ இதோட Day 1 எங்களோட Day 1 ஏலகிரி ட்ரிப் வந்து முடியுது. ஸோ Day 2 என்ன பண்ணோம் அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்பீங்க. ஸ்டே டியூன்.